ஆதி உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைங்க விஷயத்துல நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்து ஆதிக்கு உன் மேல தப்பான அபிப்பிராயம் வர்றதுக்கு இதுவே காரணமாயிடும் மித்ரா. எல்லாரும் முன்னாடி உன்னை ஆதி அடிச்சு அசிங்கப்படுத்தி இதெல்லாம் உனக்கு தேவையா மித்ரா? உன் அண்ணனா என்னால அங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அவசரப்பட்டு நீதான் அவனை ரூம்ல வச்சு லாக் பண்ணன்னு ஆதிக்கிட்ட ஏன் மித்ரா சொன்ன? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா அந்த பையன் தெரியாம பயத்துல சொல்லிட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் நாம மாத்திருக்கலாம்ல. இல்லனா அண்ணியோட அம்மா வந்து குட்டையவே குழப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஆதிக்கு தெரியட்டும். அதனாலதான் நான் எதை பத்தியுமே கவலைப்படாம தைரியமா சொன்னேன். யோ மித்ரா, திரும்ப திரும்ப தப்பு தப்பா யோசிக்காத. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பொறுமையா இரு, அதுக்கப்புறம் ஆட்டம் உன் கையில, நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொன்னல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இப்படி நடந்துக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு தப்பா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது மித்ரா. இப்ப நீ அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நானும் அவங்க கூட வெளியே போயிடுவேன்னு சொல்லி ஆதி நம்மள பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நானே பயத்துல இருக்கேன். அதனாலதான் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிக்கணுங்கிற பதட்டத்துல நான் இருக்கேன். இதுக்கு நடுவுல நீ வேற இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கல்யாணத்துல பிரச்சனை பண்ணிடாத மித்ரா, தயவு செஞ்சு. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் நீ பண்ண விஷயம் எதுவும் ஆதிக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. எல்லாமே நம்ம கைக்குள்ள வர்ற நேரத்துல அவசரப்பட்டு எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடாத மித்ரா. ஆனா ஸ்டாப் இட். நீ சொல்ற எந்த விஷயமுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் ஒவ்வொரு தடவையும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை என்னால முடியல. அதுக்கு இது அவரோட பசங்கன்னு தெரியாதப்பவே இவ்வளவு பாசமா இருக்காருன்னா, சப்போஸ் உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் நான் தூங்க போறப்போ ஆதிய வழிக்கு வருவாரா மாட்டாரான்னு தெரியாம நான் கண்ணை மூடி படுக்கிறது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உனக்கு தெரியாதுண்ணா. அது ரொம்ப கொடுமை. மித்ரா, எனக்கு புரியுது, உன் கோவம் எல்லாம் நியாயம்தான். நான் அத தப்பு சொல்லல. அதனால நஷ்டம் யாருக்கு? உனக்கு தானே. உன் கோவத்துல பண்ற விஷயம் ஆதியையும் உன்னையும் பிரிச்சிடக்கூடாதுமா. அந்த பாரதியை நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அதை இவ்வளவு நாள் பண்ண மாதிரி ஆதிக்கு தெரியாம பண்ணு. எந்த சூழ்நிலையிலையும் ஆதிக்கு மேல சந்தேகம் வந்துடவே கூடாது. இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. கோவத்துல என்ன பண்றேனே தெரியாம தப்பு தப்பா யோசிச்சு அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுனாலதான் அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால நைட் ஃபுல்லா அதை நினைச்சு நினைச்சு தூங்கவே முடியல. இதெல்லாம் நான் தான் பண்ணேனான்னு எனக்கே சந்தேகமா இருந்தது. செஞ்ச தப்பா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி வெரி சாரி. என்னதான் நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா தப்பு சரியாயிடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் மனப்பூர்வமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆதி. என் மேல உனக்கு இருக்கிற கோபம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இத நான் தான் பண்ணனாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது ஆதி, உனக்கே தெரியும்ல. ப்ளீஸ், நேத்து நடந்த விஷயத்த வச்சு ப்ளீஸ் என்ன ஜட்ஜ் பண்ணிடாத. நான் அந்த அளவுக்குலாம் மோசமானவ கிடையாது. ஆதித்யாக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. நான் ஏதோ ஒரு கோபத்துல அந்த பையன் இந்த ரூம்ல இருக்கட்டும்னு சொல்லிதான் நான் கதவையே லாக் பண்ணேன். ஆனா அது இவ்ளோ பெரிய பிரச்சனையா வந்து முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். இந்த விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணியோ இல்ல பழி வாங்குறதுக்காகவோ பண்ணல. அந்த மொமெண்ட்ல அப்படி பண்ணிட்டேன். இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்ற? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடும் நினைக்கிறியா? தப்பு மித்ரா. ஆதித்யா சின்ன குழந்தை, உனக்கு 1000 கோபம் இருக்கட்டும். மீட்டிங்க்கு போக வேண்டான்னு கேன்சல் பண்ணது நான்.
உன் கோவத்தை நீ ஏன் மேலே தான் காமிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணியிருக்க. அது உனக்கு புரியலையா? எனக்கு புரியுதாதி. அத நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டா எல்லாம் முடிச்சு போயிடுமா? உன்னோட பைத்தியக்காரத்தனத்தினால ஆதித்யாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப தப்பு மித்ரா. நம்ம கோவப்படுறது நமக்கே நல்லது கிடையாது. நம்ம கோவம் மற்றவங்களை பாதிக்குதுன்னா அதை மன்னிக்கவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை. ஆதி ப்ளீஸ், தயவு செஞ்சு நடந்த தப்புக்காக என்ன பனிஷ் பண்ணிடாத. ஐ அம் ரியலி சாரி. நீ என்கிட்ட சாரி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல பாதிக்கப்பட்டவங்க பாரதி. அவங்க கிட்ட உன் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்க. பாரதி மன்னிக்கிறாங்களான்னு பார்க்கலாம்.